ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்கழி கடைசி, அதாவது போகி பண்டிகை தாங்க இன்றைக்கி. அதுக்காக எல்லாத்துக்குமே இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். ஆமாங்க, என்றைக்குமே நம்ம ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த வீடாக வந்து ஒரு அன்னதானம் மாதிரியோ இதுமாரி வாங்குவாங்கங்களா, அதே போலயும் ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து சொன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போதுமே ஓகேங்களா, பொங்கலாக இருக்கட்டும், வருஷப்பிறப்பாகட்டும், இந்த மாதிரி நாளில் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறது வழக்கம். ஓகேங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். நம்ம ஆல்ரெடி கால் அடிபட்டு இருந்தாலும் நம்ம குடிசாமி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் வந்து கிளம்பி போயிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டும் பையனும் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நானும் வரேன் அப்படின்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி. ஓகேங்களா? பௌர்ணமிக்கும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ பௌர்ணமி டைமில் தான் நம்மளுக்கு முழு நிலவு கிடச்சி நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் சாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஓகேங்களா? அதனால இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து போன உடனேயே எப்போதுமே நம்ம குலதெய்வம் வந்து நாகக்கண்ணி அங்கே வந்து எப்போயுமே அபிஷேகம் வந்து நடக்கும். ஓகேங்களா? நல்ல நாள் பெருநாள்லாம் அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து 12 மணி வாக்கில் அபிஷேகம் பண்ணுறதா வழக்கம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10:30 மணி 10:45 நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். ஓகேங்களா? போன உடனே நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணவே இல்லை. எங்கடா இன்றைக்கி அபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு மனசில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அபிஷேகம் பண்ணிடலாம், இருந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு இருந்து பார்த்தோம். எப்போதுமே அந்த கோயிலுக்கு வந்து மற்றவங்க வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்னைக்கு வாங்கி தர பூஜை ஜாமான் வந்து வாங்கி தரல ஒருத்தாங்க. இன்றைக்கி வந்து சரி ஓகே, நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு 2 தேங்காய் பழம் வெத்தலை பக்கம் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. நம்ம ஆல்ரெடி அர்ச்சனை பண்ணது இல்லாமல் தனியாக வந்து பௌர்ணமிக்குன்னு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. எவ்வளோ தான் காசு பணம் போனாலும் நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு வந்து மட்டும் கணக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அதுமாரி அவங்க கேட்ட மாதிரி, பூசாரி கேட்ட மாதிரி நாங்களும் வாங்கி கொடுத்தோம். நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா சிறப்பாக செஞ்சாச்சு. அவங்க வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே செஞ்சு எடுத்துருந்தாங்க. பூசாரி வீட்டிலேருந்து அவங்க எல்லாம் வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களும் மனசு நிறைய சாமியை கும்பிட்டு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து போகி கொண்டாடினோம். வீட்டுக்கு வரும்போதே நம்ம வந்து ரிலேட்டிவ் தான் பூசாரி, அதனால் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சிறப்பு போய் கொடுக்கணும் அப்படின்னால சக்கரை பொங்கல், சுண்டல், பழம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வீட்டில் ஒரு சூடத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக இன்றைக்கி வந்து போகி கொண்டாட போகிறோம். இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் தான் ஒரு 6 மணிக்கு போல் மாரியைக்கு வந்து சாமியாக வச்சு கும்பிடுவோம். ஓகேங்களா? நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இனிமையாக பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.